திருச்சி மாவட்டம் காட்டூர் சிறுமயங்குடி பகுதியில் பழமையான சர்க்கரை ஆலை உள்ளது. இதன் அருகே கரும்பு கழிவுகளை வைத்து மின்சாரம், உரம் மற்றும் எரிசாராயம் உற்பத்தி செய்யும் ஆலை உள்ளது. எரிசாராய ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆலய கழிவுநீர் விளைநிலங்கள் வழியாக சென்று ஆற்றில் நேரடியாக கலக்கிறது. விவசாய நிலத்தில் கழிவுநீர் செல்வதால் பயிர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. விளைநிலங்களில் உள்ள போர்வெல்களில் கருஞ்சிவப்பு கலரில் தண்ணீர் வருகிறது. சுகர் ஃபேக்டரி பக்கத்துல ஒரு 5 ஏக்கர் நஞ்சை விவசாயம் இருக்கு. அதுல நாங்க நெற்பயிர் ஒரு 3 ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 1 ஏக்கர்ல தென்னந்தோப்பு விவசாயமும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிகேஷன் மாதிரி அவ்வளவு இதா இருக்கு. தண்ணி யூஸ் பண்ண முடியும், விவசாயத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது, குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நாங்க இத நாங்க கவர்மெண்ட்ல எவ்வளவோ வாட்டி மனு கொடுத்து அரசு அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. முதல்வர் ஐயா தான் பார்த்து இதுக்கு ஏதாவது எங்களுக்கு நல்வழிப்படுத்தி இதை என்ன ஏதுன்னு நீங்க தான் பார்த்து நல்லபடி பண்ணி கொடுக்கணும். இப்பகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த தண்ணீரையே குடிப்பதற்கு பயன்படுத்துவதால் தோல் நோய் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அலைகின்றனர். காட்டூர் சுகர் ஃபேக்டரி இருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்னொரு எரிசாராய ஆலை இருக்கு சார். எரிசாராய ஆலையில இருந்து வர கழிவுகள் எங்களுக்கு விவசாயத்து நிலத்துல கலந்து அதோட நீர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க தண்ணியை பாருங்க, தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. மோட்டர்ல இந்த தண்ணியை குடிச்சு அந்த தண்ணியில போய் வயல்ல வேலை செய்யறவங்க அத்தனை பேத்துக்குமே சொறி சிறங்கு வருது, படர்தாமரை வருது, எல்லாருமே அரிப்பு ஏற்பட்டு போகுது, சைனஸ் பிரச்சனை வருது. இதோட கொடுமையா இருக்கு. இதை யார்கிட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லி பலமுறை நாங்க மனு கொடுத்து எந்த நடவடிக்கையுமே இல்லை. இதுக்கு அரசு அதிகாரிகள் எல்லாத்துக்குமே நாங்க கொடுத்துருக்கோம். என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை இதுமே நாங்க கொடுத்துருக்கோம். பசுமை தீர்ப்பாயத்துல கொடுத்துருக்கோம். அவங்க என்ன செய்யறாங்க, இதோட கழிவுகள் நாங்க உரம் தயாரிக்கிறோம், உரம் தயாரிக்கிறதால 0% தான் அதோட கழிவுகள் வருது, தண்ணி வருது, இதோட பாதிப்பு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பசுமை தீர்ப்பாயத்துல கொடுக்குறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா அதோட கழிவு அந்த அளவுக்கு அப்படி போகுது அப்படின்னா இந்த அளவுக்கு எப்படி சார் தண்ணி வரும்? தண்ணியை பாருங்க, அப்படியே ரத்த கலர்ல வருது. இதை குடிச்சா கூட மக்களுக்கு இப்ப போர்வெல்ல இருந்து நாங்க தண்ணி எடுக்கிறோம். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நாங்க எப்படி குடிக்கிறது? எங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறத ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணும்படி ஐயா அவர்களை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது குறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்க சிறுமங்குடி பஞ்சாயத்துல கோத்தாரி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் சொல்லி ஒரு 2 நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிர்வாகத்துல கோத்தாரி சுகர்னால ஒரு பாதிப்பு இல்லாத பட்சத்துல எங்களுக்கு எரிசார ஆலையில இருந்து வர கழிவுனால பெரிய பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கோம். நாங்களும் பல்வேறு போராட்டங்களை கையெடுத்து எங்களுக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அந்த கழிவு நீரை என்ன பண்றாங்கன்னா ஆழ்குழாய் கிணறு மூலியமா உள்ள விட்டுறாங்க. அது அப்படியே அந்த கழிவு நீர் வெளியில வருது. நீங்க கண் கூட பார்க்கலாம். இப்படி இருந்தா நாங்க பண்ற விவசாயம், இந்த நெல்லு பயிர் அந்த நெல்லு விஷமா மாறிடும். அதை சாப்பிட்றவங்க யார் சாப்பிட்றாங்க அவங்க எல்லாத்துக்கும் அந்த வியாதி, எங்களுக்கு அந்த வியாதி. நாங்க தண்ணியை குடிக்கிறோம். எங்களை சார்ந்தவங்கள எங்க சமுதாயத்துல வாழ்ற, இந்த கிராமத்துல வாழ்ற பொதுமக்கள் எல்லாத்துக்கும் பல வியாதிகளை நாங்க மேலடைஞ்சு நாங்க துன்பப்படுறோம். இதை தக்க நடவடிக்கை எடுத்து நம்ம தமிழக முதல்வர் ஐயா கருணை உள்ளத்தோட எங்களுக்கு இந்த தக்க நடவடிக்கை எடுத்து எங்களெல்லாம் இந்த ஊர்ல இருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை காப்பாற்றுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறோம். கடந்த 1961ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் சர்க்கரை ஆலை மற்றும் 1992ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் எரிசாராய ஆலைகளில் வெளியேறும் கழிவுநீரை சுத்திகரித்து முறைப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர்.